ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சாரீ வந்து ஃபால் பீடிங் ஹேண்டில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி இப்படி நம்ம கை வச்சோன்னா அந்த கை வைக்கிற கேப் அளவு தான் நம்ம சேலையில் வந்து கேப் விடணும். அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து ஃபால் தைக்க ஆரம்பிச்சிட வேண்டியதான். இதில் வந்து கஸ்டமர் வந்து மேலே எனக்கு ஹேண்ட் ஸ்டிச் தான் கேட்டிருக்காங்க. கீழே வந்து நான் மிஷினில் தையல் போட்டிருக்கேன். மேலே ஹேண்ட் ஸ்டிச் போடுறது எப்படின்றது தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் என்னென்னா, கீழே இப்படி ஒரு நம்ம பழைய கேலண்டரோ இல்லைனா குழந்தைங்களோட எக்ஸாம் பேட் இருக்கும்ல, அந்த பேடையோ அப்படி கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம சேலையை வச்சுக்கிட்டு நம்ம தைக்க ஆரம்பிக்கணும். ஊசி வந்து ரொம்ப தின்னான ஊசி வச்சுருக்கணும். இந்த பாய்ஸோட பேண்ட்லலாம் கைத்தையல் போட்டுக்க ஒரு ஊசி யூஸ் பண்ணுவாங்களா, ரொம்ப சின்னதாக. அந்த சின்ன ஊசியில் நம்ம வந்து டபுள் ஃபோல்டு பண்ணி வந்து நூலை வந்து கோர்த்து வச்சுருக்கோம். நூல் வந்து நம்ம சேலையில் தையல் போட போகிறோம். அதனால் இது எவ்வளோ நீளத்துக்கு நமக்கு வேணும், நம்ம ஃபஸ்ட்டு தைச்சிட்டு அதுக்கப்புறம் நூல் கோர்த்து கூட தைக்கலாம். இருந்தாலும் நம்ம வந்து பெருசாக கொஞ்சம் தைக்கும் போதே கொஞ்சம் நிறைய நூல் எடுத்து தைக்கிறது தான் நல்லது. அதுக்கு மேட்சிங் நூல் தான் எடுக்கணும். ஆரம்பத்தில் நம்ம நூலோட எண்டில் ஒரு முடிச்சு போட்டுட்டு தானே தையல் ஆரம்பிப்போம். அதனால் வந்து அப்படியே வந்து நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து முந்தான பக்கத்துலேருந்து தைக்கக்கூடாது. நம்ம உள்ள சொருவோம்ல, ஃபஸ்ட்டு நம்ம அந்த பக்கத்துலேருந்து தையல் போட ஆரம்பிக்கணும். இப்படி வந்து நம்ம அளவுக்கு ஒரு விரல் கேப்பில், இந்த அளவுக்காக அந்த விரல் அப்படி வச்சுக்கிட்டு அந்த ஒரு விரல் கேப்பில் ரொம்ப கேப் விட்டும் போட்டக்கூடாது. ரொம்ப நெருக்கமாக போட்டாலும் அது நல்லா இருக்காது. கொஞ்சம் அப்படி லைட்டாக நமக்கு தெரியும்ல எந்த அளவுக்கு கேப் விட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு, அந்த அளவுக்கு கேப் விட்டு நம்ம தையல் போட ஆரம்பிக்கணும். அந்த ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரியே தையல் போட்டுக்கிட்டே வாங்க. இதில் முக்கியமான விஷயம் எப்படி என்னென்னா, நூல் வந்து சிக்காயிரமாக பார்த்துடணும். தெத்து விழாமல், நூல் வந்து சிக்கு விழாமல் நம்ம பார்க்கணும். அப்படி நமக்கு சிக்கு விழுந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம முதலேருந்து ஆரம்பத்துலேருந்து தைக்கிற மாதிரியே இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து நூலை வந்து நம்ம ஆரம்பத்தில் தைக்கும் போதே எடுத்து விட்டு தைக்கணும். நம்ம கைத்தையல் போட்டுட்டு அந்த இடத்துல மேலே கொஞ்சம் ப்ரெஸ் கொடுக்கணும். அப்படி நம்ம வந்து கைத்தையல் போட்ட பிறகு அந்த இடத்துல கொஞ்சம் ராவி விடணும். ஆனால் வந்து அப்போது சேலையில் மேடு பள்ளங்கள் அப்படின்னு தைக்கிற இடத்துல இருந்தாலும் நமக்கு வந்து அது சமமாயிரும். இப்படி தைச்சிக்கிட்டே வரணும். நூல் வந்து தெத்து விழுந்துடாமல் பார்த்துக்கணும். முக்கியமான விஷயமே அதுதான். ஏன்னா சேலை வந்து ரொம்ப பெருசு. நம்ம ஆரம்பத்துலேருந்து மறுபடியும் முதல்லேருந்து தைக்கணுன்னா அது பெரிய டாஸ்க் ஆயிரும். அதனால வந்து ஃபஸ்ட்டுலேருந்தே நூல் தெத்து விடாமல் நம்ம பார்த்துக்கிட்டு கவனமாக தைக்கணும். இப்படி ஃபாலோட எண்டு அந்த கார்னர் சைடு வரும்போது அதில் வந்து ஒரு முடிச்சு போடணும். நம்ம தைச்சிட்டு நூலை வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நம்ம டபுள் தையல் மாதிரி நம்ம டபுள் நாட்டு போடுவோம்ல, அந்த மாதிரி அதில் ஒரு முடிச்சு போடணும். சேலையோட கார்னர் பக்கத்தில் மட்டும் முடிச்சு போட்டால் போதும். அதுக்கப்புறம் தையல் வந்து நம்ம நேராக அப்படியே தைச்சிக்கிட்டே வந்துட வேண்டியதான். ஊசி வந்து நல்லா தின்னான ஊசி தாங்க எடுக்கணும். ஏன்னா நம்ம ஃபால்லையும் தையல் போடணும், சேலையிலையும் தையல் போடணும். நம்ம நார்மலாக ஹூக்கு தைக்கிறக்குள்ள, நம்ம கொக்கி தைக்கிறக்குள்ள ஊசியெல்லாம் எடுத்து தைச்சோன்னா சில டைம் அது சேலைக்குள்ளேயே இறங்காது, நம்ம கையில் குத்திடும். அதனால் வந்து நான் ரொம்ப தின்னான ஊசி எடுத்துகிட்டு நம்ம தைக்கிறது வந்து தைச்சா நமக்கு வேகமாக தைச்சி முடிச்சிடலாம். டைமும் சேஃப்டி, அரை மணி நேரத்தில் டைமும் சேவ் ஆகும். அரை மணி நேரத்தில் வேலையும் முடிச்சிடலாம். ஒரு சேலைக்கு ஃபால் வச்சு அரை மணி நேரத்தில் முடிச்சிடலாம். கீழே பாருங்கள், அழகாக தெரியுதுல்ல. இனிமேல் அப்படி வந்து இந்த கார்னரில் தையல் போட்டிருக்கோம்ல, இனிமேல் அது வந்து மேலே அப்படியே தையல் போட ஆரம்பிக்கணும். இந்த 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 கொலண்டரை வந்து நான் வந்து என் மடியில் வச்சுட்டு தையல் போடுறேன். ஆக்சுவலி டேபிளில் வச்சு தையல் போடலாம், அது அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது, நமக்கு ஸ்டிச்சும் ஒழுங்காக வராது. இந்த மாதிரி கேலண்டரோ அந்த எக்ஸாம் பேடும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து எக்ஸாம் பேடு வந்து பிளாஸ்டிக் பேடு யூஸ் பண்ணாமல் நம்ம இந்த மாதிரி அட்டை ட்ரை பண்ணணும். அட்டைனா தான் நம்ம வந்து ஊசி குத்தும்போது அந்த அட்டையில் போய் ஒன்றுமே பண்ணாது. அது நமக்கு சீக்கிரம் அந்த ஊசியை எடுக்க முடியும். சரிங்க மக்களே, நிறைய பேர் வீடியோ பார்க்குறாங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறாங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா தான் எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம புதுசாக நிறைய டிப்ஸ் சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு.
அப்படியே தையல் போட்டுக்கிட்டே வர வேண்டியதான். சேலையோட இன்னொரு கார்னர் இருக்கும்ல, அந்த கார்னர் வரைக்கும் அப்படியே தையல் போட்டுக்கிட்டே வரணும். ஒரு முக்கியமான டிப்ஸ் என்னென்னா, இதில் வந்து ஊசி வந்து சேலையில் இறங்கலைன்னா இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம குளிக்கிற சோப்பு இருக்கோம்ல, அந்த சோப்பில் கொஞ்சம் ஊசியை வந்து நம்ம அதில் குத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம தைக்கும்போது நமக்கு ஈஸியாக தைக்க முடியும். நான் சிலர் ஊசி இறங்கலை அப்படின்னா நான் வந்து இந்த டிப்ஸ் தான் ஃபாலோ பண்ணுவேன். குளிக்கிற சோப்பு இருக்கலாம், அந்த சோப்பில் அந்த ஊசியை வந்து ஒருக்கா குத்திட்டு அதுக்கப்புறம் தையல் போட ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் நான் அதில் சாஃப்டாக வந்து தையல் போட ஆரம்பிச்சிடும். அப்படி மேலே கொஞ்சம் அப்படி தடவி கொடுக்கணும். அப்படின்னா தான் நம்ம கைத்தறில் போடும்போது கொஞ்சம் மேடு பள்ளம் இருந்தாலும் அப்படியே அட்ஜஸ்ட் ஆகும். இப்படியே சேலையோட இன்னொரு கார்னர் பக்கம் வரைக்கும் தையல் போட்டுக்கிட்டே வரணும். நூல் வந்து சிக்கு விழுந்துடாமல் பார்த்து எடுக்கணும். பாருங்கள், அழகாக இருக்குது. சிலருக்கு வந்து சேலையோட ஃபால் வைக்கும்போது 2 பக்கமும் மிஷின் தையல் போட்டால் பிடிக்கும். ஆனால் சிலருக்கு வந்து ஒரு பக்கம் மிஷின் தையல் போடணும், மேலே கைத்தையல் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. தெரியாதவங்களுக்கு இந்த டிப்ஸு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் முக்கியமான விஷயம்னா, கீழே அடியில் வந்து துணி வந்து எடுத்து விட்டு தைக்கணும். கீழே வந்து துணி சிலரும் மாட்டிடும். அதனால் வந்து கீழே வந்து கொஞ்சம் நம்ம சேலை துணியும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டு நம்ம தையல் போடணும், கைத்தையல். ஒரு சேலை வந்து நம்ம மிஷினில் தைக்கும்போது நமக்கு 50 ரூபா 60 ரூபா வாங்கலாம். ஆனால் கைத்தையல் தான் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம 70 ரூபாலேருந்து 80 ரூபா வரைக்கும் கூட வாங்கலாம். ஏன்னா வந்து கைத்தையல் விரும்புகிறவங்க கைத்தையல் தான் விரும்புவாங்க. அதனால் ஒரு சேலை ஃபால் பீடிங் பண்ணுறதுக்கு நம்ம வந்து 70 ரூபா டு 80 ரூபா வரைக்கும் நம்ம சார்ஜ் பண்ணலாம். இது வந்து ஒரு நல்ல வருமானம். ப்ளவுஸ் தைக்க தெரியாதவங்க ஒன்லி வந்து சேலைக்கு உறந்துச்சு இப்படி ஃபால் வச்சு கொடுத்தாங்கனாலே அதுலேருந்தே நிறைய சம்பாதிக்கலாம். ஒரு நாளைக்கு 10 சேலை வச்சோன்னா எவ்வளோ வருமானம் வரும். முடியாதவங்க இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படியே ஃபுல்லாக அப்படி தையல் போட்டுக்கிட்டே வரணும். இப்படியே தச்சு கார்னர் பக்கம் வந்தோடனே அதில் ஒரு முடிச்சு போடணும். நான் ஏற்கனவே முடிச்சு போட்டுட்டு எனக்கு நூல் முடிஞ்சிட்டு நான் புதுசாக வேறு நூல் கொறுத்துருக்கேன்.
அப்படியே முடிக்கும் போதும் இப்படி நல்லா தையல் போட்டுக்கிட்டு நிறைய பேர் கைத்தையல் விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அது சேலையில் நமக்கு சேலை கொலுசு போட்டு நடக்கும்போது அது நூல் மாட்டி நமக்கு பிஞ்சிரும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் நிறைய பேர் அந்த கொஞ்சம் பழைய காலத்து ஆட்கள் வந்து இன்னும் கைத்தையல் போட தான் அது விரும்புகிறாங்க. அவங்களுக்காக இந்த மெத்தடு. இப்படி முடிக்கும் போதும் நம்ம அதில் வந்து இப்படி வந்து முடிச்சு போட்டு அதுக்கப்புறம் முடிக்கணும். இப்போ நான் தைக்கிறது எதுக்குன்னா கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக. அப்படி தைச்சா பிய்யாது அப்படின்னு நூல் சிக்கத்தில் கலந்து வராதுன்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. அதுக்காக அந்த தையல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கை தையல் போட்டு அதை வந்து முடிக்கணும். மறுபடியும் அதில் வந்து ஒரு முடிச்சு போட்டு முடிச்சிட வேண்டியதான். இப்போ நம்ம ஃபுல்லாக தைச்சி முடிச்சாச்சு. நமக்கு ரெடி ஆகிட்டு. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்படி ஹேண்டு தையல் போட்டாச்சுன்னா அப்படி மேலே தையல் போட்டது தெரியாது. அதுக்காக ஹேண்டு தையல் விரும்புகிறாங்க. இது ஒரு காட்டன் சாரீ. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஃபால் வச்ச பிறகு இன்னும் அழகாயிட்டு. சரிங்க மக்களே, என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக்ஸு சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவுகளை எனக்கு தாங்க. அப்போனா தான் இன்னும் தெரிஞ்ச ஐடியாஸ்லாம் ஷேர் பண்ண முடியும். பாய். நம்ம இன்னொரு அழகான வீடியோவில் பார்க்கலாம்.